Hello guys, welcome back. This is module number 1.30 elastic moduli relation அதை பேஸ் பண்ண ஒரு derivation based question. இந்த question கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024. இதில் question number 11A derivation, likewise question number B derivation based question. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடியூலே ரெண்டு கொஸ்டினையும் சால்வ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மாடியூல் நம்பர் 1.30 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாடியூல் நம்பர் 1.31. ரெண்டுத்தையுமே ஒன்றா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சின்ன டெரிவேஷன்ஸ் தான். ஸோ குயிக்காக முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ வி ஷுட் நாட் வேஸ்ட் அவர் டைம். ஸோ தட் இஸ் வை ஐ எம் சூஸிங் திஸ் கொஸ்டின்ஸ். derive the relationship between EG and Poisson's ratio. Obtain E equal to 9G divided by 3K plus G from the above derived relationship. அப்படிங்கிறது கொஸ்டின். சின்ன கொஸ்டின் தான். ரிலேஷன்ஷிப் among யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் அண்ட் மியூ அப்படின்னு நம்ம சொல்லும்போது we have two relationships. First என்ன? E equal to 2G into 1 plus mu, E equal to 3K into 1 minus 2 mu. இது ரெண்டுமே தான் அந்த ரேர் ஃபார்முலாஸில் வரும். எப்பயாவது தரத்தை டக்குன்னு கேட்பாங்க, சடனாக சர்ப்ரைசிங்காக கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? E divided by 2G equal to 1 plus mu, mu equal to E divided by 2G minus 1. இப்போ இந்த மியூவோட வேல்யூவை கொண்டு போய் ரிஜிடிட்டி மாடுலஸ் இல்லாமல் பல்க் மாடுலஸோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். வி ஹாவ் E equal to 3K into 1 minus 2 mu. That value of mu should be taken here. So 1 minus 2 into E by 2G minus 1. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 3K ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும், 1 இருக்கட்டும். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2E டிவைடட் பை 2G அப்படிங்கிறதும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறதும். ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் 2, திஸ் இஸ் ப்ளஸ் 1. 2 + 1 = 3. மைனஸ் இந்த 2 செகண்ட் ஒன் பண்ணோம் அப்படின்னா 3 minus E divided by G அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ ஃப்ரம் திஸ் வாட் வி கேன் டூ, இந்த ஃபார்முலாவை 3K மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 9 times of K. அகைன் திஸ் இஸ் மல்டிப்ளைட் வித் திஸ் 3 times of EK divided by G. Now multiplying this 9 times of Kg minus 3 times of EK divided by G. The G is multiplied with this E. So EG equal to 9 kg minus 3 EK. கிட்டத்தட்ட அந்த 9 kgங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 9 kg மட்டும் தனியாக வச்சுட்டு EG ப்ளஸ் 3AK இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் E. நம்ம ஏன் இதை இப்படி எடுத்தோங்கிறதுக்கான ரீசனு, இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்னா இந்த ரெண்டு ஈயை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ண முடியும், அல்லது இந்த ரெண்டு ஜியை ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ 9 kgங்கிற வேல்யூ அப்படியே இருக்கிறதுனால அதை மட்டும் விட்டுட்டு மற்ற ரெண்டுத்தையும் கொண்டு வரும்போது தட் E இஸ் காமன்லி டேக்கன், பாக்கி இருக்கிற G ப்ளஸ் 3K அப்படிங்கிறது. தென் த வேல்யூ ஆஃப் E ஈக்குவல் டு இந்த வேல்யூ கீழே போகும்போது 9 kg டிவைடட் பை G ப்ளஸ் 3K. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இது இப்படியும் கொடுக்கலாம், 9 kg இன்ட்டு G ப்ளஸ் 3K பவர் மைனஸ் 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒரே கொஸ்டின் தான், ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்லேயே ஆன்சர் வந்துடுது. இதுக்கு ஆக்சுவலாக தே ஹேவ் கிவன் அரௌண்ட் 13 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 11 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன், 11 13 எஸ் 13 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அதே மாதிரி த நெக்ஸ்ட் ஒன் வி கேன் சி மாடியூல் நம்பர் 1.31 சேஞ்ச் இன் லென்த்துக்கான டெரிவேஷன். இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். derive a relationship for a change in length of a bar with uniformly varying diameter subjected to an axial tensile load. அது என்ன யூனிஃபார்ம்லி வேரியிங் டயமீட்டர்? ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா, ஷாஃப்ட்டு டேப்பராக இருந்துச்சுன்னா, this is D1, this is D2. the value of D1 is not equal to D2. ரெண்டு வேறு வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அப்போ நாம் என்ன பண்ணோம்? ஸோ அதுக்கு நமக்கு ப்ரீவியஸாகவே இதே டைப்பில் ஒரு மாடியூல் கொஸ்டின் ஒன்று நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதை கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏரியா which will be equal to π/4 times of D1 into D2 அப்படின்னு போட்டிருப்போமா, அதை பேஸ் பண்ண டெரிவேஷன் தான் இப்போது. ஸோ டயக்ராமோட ரெண்டுமே ஒரே ஆக்சியல் டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு போகுது. டெல்டா எல் which is equal to P into L or F into L divided by A into E. ஸோ ஒரே மெட்டீரியலுங்கிறதுனால யங்ஸ் மாடுலஸில் சேஞ்ச் இருக்காது, ஃபோர்ஸுங்கிறதுமே சேம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இங்கே லென்த்தோட வேல்யூ இஸ் ஆல்சோ ஃபிக்ஸடு. இங்கே ஏரியா மட்டும்தான் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏரியா ஈக்குவல் டு π/4 D1 into D2. ஜஸ்ட் அப்ளை திஸ் ஹியர். இந்த 4 will goes on the top. அப்போ 4 times of FL divided by π into D1 D2 capital E. அவ்வளோதான். மொத்தம் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸில் முடிச்சிருக்கோம்? 3 ஸ்டெப்ஸ் ஆன்சரு. இதுக்கு 13 மார்க். சில நேரம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், 2 கொஸ்டினை சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸை நம்ம கிளப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா?
By the way, that's the end of this video. Next நாம SFT and BMD பொறுத்த மட்டும் 3.19 3.20 அப்படி ரெண்டு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே டயக்ராம் பேஸ்டு தான் ஆன் நவம்பர் டிசம்பர் 24ல் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸு அதுவுமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக ஏப்ரல் மே 2024 ஆல்ரெடி லோட் பண்ணியாச்சு. நவ் மூவிங் வித் நவம்பர் டிசம்பர் 2024. இதை முடித்ததுக்கப்புறமா ஏப்ரல் மே 2025 தென் நவம்பர் டிசம்பர் 2025. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் we are going to solve. Stay tuned. ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுற அளவுக்கு நிறையா சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். டெய்லி 2 வீடியோஸ் அப்படிங்கிற ஆர்டரில் ஃபஸ்ட் we are going to complete SOM, தென் அதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கக்கூடிய தெர்மல், தென் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் அண்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்மளோட ட்ராவல் இருக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் வீடியோஸ். டெய்லி மினிமம் 2 வீடியோஸாவது அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற எய்மில் தான் we are working on it. So kindly support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. And thanks for watching this video. Thank you.